காந்தாரா ட்ரெய்லர் வந்து ஒரு மிரட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்தா பாகுபலி மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா பாகுபலி 2 மாதிரி இருக்குது. இன்னொன்று இந்த ஃபேண்டஸியான படங்கள்லாம் வந்து சஞ்சய் லீலா பன்சாலின்னு ஒரு டைரக்டர் இருப்பார் ஹிந்தியில், அவரோட படங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் கங்குவா பார்க்குற மாதிரி கூட இருக்குது சில இடத்துல. ஆனால் வெறித்தனமான ஒரு சம்பவம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்த அந்த காந்தாரா மாதிரி இருக்குமான்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. பார்க்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சில இடங்களில் விஜய் டிவியில் மகாபாரதம்னு ஒரு சீரியல் போட்டான், அந்த மாதிரியும் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ எந்த மாதிரி இருக்குன்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி மிக்சடாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் இது எப்படி இருக்குது அப்படின்னு. படத்தில் ருக்மிணி வசந்தை இறக்கியிருக்கிறாங்க. அந்த அம்மா வந்தாலே படம் வந்து செம்மையாக வந்து இருக்கும். ஸோ அந்த ஊரில் வந்து க்ரஷ் அவங்க கர்நாடகாவில் அந்த மாதிரி ஆகிட்டாங்க. இருந்தாலும் ரிஷப் ஷெட்டி கிட்டே நம்ம ஒரு விஷயம் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி எல்லாம் பேன் இண்டியா இந்த மாதிரி அந்த மாதிரி 200 கோடி 300 கோடி பட்ஜெட்டை போட்டு 400 கோடி 500 கோடி கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரிஷப் ஷெட்டி பாருங்கள், காந்தாரா அந்த படத்துக்கு மொத்தமே ஒரு 30 கோடியோ 40 கோடியோ தான் போட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த படத்தோட வசூல் அப்படிங்கிறது ஒரு 350-400 கோடி போயிடுச்சு. கண்டென்ட் அதுதான், யாருன்னே தெரியாது தமிழ்நாட்டில். ஆனால் காந்தாரான்னு எல்லாம் ஓடி போய் பார்த்தாங்க. பட் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பாக 1000 crore ப்ரோ. இது வந்து கேஜிஎஃப் கலெக்ஷனே வந்து அடித்து தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட்டு என்னதான் இருந்தாலும் சில பேர் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக பண்ணிடுறாங்க. இப்போ பாகுபலியை பார்த்துட்டு சங்கர் சார் வந்து நான் வந்து இது பண்ண போகிறேன், இந்த 2.0 பண்ண போகிறேன்னு ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக பண்ணார். பட் பாகுபலி மாதிரி எதுவுமே வரல. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் கூட பாகுபலி மாதிரி வரல. அந்த மாதிரி பண்ணாமல் ரிஷப் ஷெட்டிக்குன்னு காந்தாராக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் இருக்குது, அந்த யூனிவர்ஸ்லேயே ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் 1500 கோடி அடிக்கும். 1500 பெரிய லெவலில் கூட கலெக்ஷன் பண்ணலாம். பட் ஏதாவது சொதப்புச்சுன்னா என்ன அப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ப்ரோ. எனக்கு அதை பார்க்கும்போது இதை பார்த்தா எனக்கு பெருசாக எதுவும் வந்து கனெக்ட் ஆகலை. ஒரு 2-3 சீன் கனெக்ட் ஆச்சு. அதில் அவங்க அப்பா வந்து எப்படி அந்த தீயில் மறைஞ்சு போனார் அந்த காட்டில், அதெல்லாம் வந்து காமிச்சாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த காந்தாரா தான். அதை கிளைமேக்ஸ் பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரி கண் கலங்கி அழுது, என்னடா இது இப்படி நடிக்கிறாங்க, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆக்டர் இப்படி ஒரு நடிப்பா அப்படிங்க வியந்து பார்த்த ஒரு படம். கேஜிஎஃப் கூட எல்லாரும் சொல்லுவாங்க கேஜிஎஃப் நல்ல படம் தான், அது மாஸ். ஆனால் ஒரு கண்டென்ட் கருவை எடுத்து அவ்வளோ அழகாக வந்து பண்ண படம் காந்தாரா. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த பார்ட்டை விட இது வந்து சுமாராக இருந்துச்சு இந்த சாப்டர் 1 அப்படின்னா தயவுசெய்து அதோட முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 3வது பார்ட் நான் எடுத்துகிட்டு போகிறேன், 4வது பார்ட்டை எடுத்துகிட்டு போகிறேன்ற மாதிரி தான் கொண்டு போகக்கூடாது. அது லெவலுக்கு இது இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான் ப்ரோ. அதுதான் அதை பார்த்து கண்ணெல்லாம் கலங்கின ஒரு படம் காந்தாரா. அப்படி ஒரு நடிப்பு, அப்படி ஒரு அழ வச்சார் எல்லாரையும். அது லெவலுக்கு இருக்குமான்னு டவுட் தான். அதாவது 2-3 இடத்துல ஃபீல் ஆகுது. பட்டு ஆனால் அது படம் ஃபுல்லாக பார்க்கும்போது எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சஞ்சய் லீலா பன்சாலி படம், அப்புறம் இந்த விஜய் டிவியில் மகாபாரதம், இது மாதிரி தான் இருக்குது பார்க்கும்பொழுது. ஆனால் பாகுபலி ரெஃபரன்ஸ் இல்லாமல் இது மாதிரி படங்கள் பண்ணவே முடியல அப்படிங்கிறது இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அங்கங்கே கொஞ்சம் கங்குவா மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஒத்துக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகணும். பட் நடிப்பை தாண்டி என்ன ஒரு பெஸ்ட்டாக ஒரு கண்டென்ட்டை கொடுத்தாரு, எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா பாகுபலிக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு பொருந்தோன்னு நினைக்கிறேன். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே பெஸ்ட்டு. பார்ட் 1 எந்த லெவலுக்கு ஈக்குவலாக போச்சோ அதே லெவலுக்கு பார்ட் 2வும் வந்து பாகுபலி அதே தரத்தில் போச்சு. ஆனால் இது அதை வந்து ஈக்குவல் டேலி பண்ணுமானா எனக்கு கொஞ்சம் சிக்கல் தான் நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று கண்டென்ட்டை நம்புகிற மனுஷன் ரிஷப் ஷெட்டி, பார்க்கலாம், ஒரு ஹோப் இருக்குது. ஓகே தான் ப்ரோ, ஆவரேஜாக தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஒரு அளவுக்கு இம்பேக்ட். அந்த காந்தாரா இப்போ புஷ்பா 1 மாதிரி புஷ்பா 2 இல்லை, அந்த மாதிரி தான். பட் இருந்தாலும் புஷ்பா 1 தான் இன்ன வரைக்கும் பேசப்படுது. அந்த மாதிரி தான் இந்த காந்தாராவுடைய அந்த முன்னாடி வந்த படத்தை லெவலுக்கு இது வந்து ஒரு இம்பேக்ட் இல்லை. அது ட்ரெய்லராக இருக்கட்டும், இல்லை இது உள்ள பார்க்க எதுவாக இருந்தாலும். பட் அதுதான் அது வந்து அப்படியே ஒரு ராவாக இருக்கும், ரூரலில் அப்படியே நம்ம பார்க்காத ஒரு சூப்பராக இருக்கும். இது வேறு மாதிரி இருக்குது. இது நம்ம வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா தான் தெரியும் எப்படி கிளிக் ஆகுதுன்னு. ஒருவேளை இந்த படத்தை வந்து நார்த் இந்தியாவுக்கு டார்கெட் பண்ணிட்டாங்களோ. ஏன்னா நம்ம ஆளுங்க ஆதி புருஷ், அப்புறம் ஒரு சில படம்லாம் வந்தது. இப்போ பிரபாஸ் கூட ஏதோ ஒரு படம் கெஸ்ட்டாக பண்ணார், ஒரு படம் கண்ணப்பா. அது மாதிரி எதனா ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம காப்பாற்ற முடியாது காந்தாரா சீரீஸை. பட் அதை தாண்டி ஒரு கண்டென்ட்டாக பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக இது வேறு லெவலில் இருக்கும். ஓகே தான் ப்ரோ. பட் அதுதான் அந்த ஸ்டார்டிங்கில் ஆரம்பமாகிற கதையே வேறு லெவலில் இருக்கும். இன்னொரு மெயின் மேட்ரு, காந்தாரா படத்தில் எல்லாருமே படம் கண்டென்ட் எல்லாம் இது சொல்லுவாங்க, மியூசிக் ஒரு மாதிரி மூளைக்குள்ளே ஓடி ஒரு மாதிரி அந்த ட்ரைபல் சவுண்டெல்லாம் கேட்கும், அந்த காட்டுக்குள்ளே சவுண்டு. அதுதான் காந்தாராவோட ஒரு சில இடத்துலலாம் தேட்டரில் பார்த்து நிறைய பேர் பயந்தன்லாம் சொன்னாங்கப்பா, ஜிக்குன்னு ஒரு மாதிரி வருது, ஒரு மாதிரி பயமாக இருந்தது, அந்த சந்தனம் பூசினா மாதிரி அந்த சாமி முகத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி மியூசிக்லேயும் சரி இது ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துச்சா ட்ரெய்லர்லனா எனக்கு பெருசாக இல்லை. ஓகே, அப்படி தான் வந்து நான் சொல்லுவேன். பார்ட் 1ல் சவுண்டிங்கே வேறு, அது வந்து ரொம்ப ஒரு ஆர்கானிக்காக ஒரு நேச்சராக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தோம்னா அந்த சவுண்டை கொண்டு வந்திருக்காங்க சில இடத்துல.
இருந்தாலுமே ஒரு சில இடங்களில் வந்து ஏதோ ஒரு சொதப்பல் இருக்கா மாதிரி எனக்கு தெரியுது. பட் ஒரு மாச ஆடியன்ஸோட தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்பொழுது இது வேறு மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கலாம். மேபி ஃபஸ்ட்டு பார்ட்டை விட இது அடித்து தூக்கலாம். பட் வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் எதுவாக இருந்தாலுமே. இது எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, எங்கெங்கேயோ கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே ஆரம்பித்து கன்னியாகுமரியில் ஆரம்பித்து அப்படியே இமயமலை வரைக்கும் இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அது உள்ள நடுவில் போர் நடக்குது, அடிச்சுக்கிறாங்க, இது வராங்க, இதை எடுக்கிறாங்க. பட்டு இருந்தாலுமே அந்த பழைய காந்தாரால முன்னாடி வந்ததில் சின்ன பிளாட்டு அப்படியே வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். அந்த குட்டி பிளாட்லேயே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 4 கேரக்டர் தான் வரும். அந்த 4 கேரக்டர், அந்த அரசியல்வாதியாக ஒருத்தர் இருப்பார். அந்த அரசியல்வாதி வந்து ஒரு அராஜகம் ஒன்று பண்ணுவார். அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து இது இருக்குமான்னு எனக்கு தெரியல. இதில் வந்து ஒரு 4000 பேரை தூக்கி போட்டு வச்சுருக்குறாங்க இந்த ட்ரெய்லரில். இதுதான் எனக்கு பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. 4 கேரக்டர் இருந்தாலும் அந்த காந்தாரான்னு நச்சுன்னு இருக்கும். இது என்ன ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது தான் ஒரிஜினல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக காந்தாரா வந்து ஒரு ராவான ஒரு சாமி, இந்த மதம் இது பேஸ் பண்ண ஒரு படம். மதம் அப்படிங்கிறதோட ஒரு வாழ்வியல், ஒரு வர்ஷிப், ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் பேஸ் பண்ண ஒரு படம். ஆனால் எங்கே பிரச்சனைனா, இந்த படம் யாருக்குமே அஃபெக்ட் ஆகலை. ஒரு முஸ்லீம் பார்த்தாலும் சரி, ஒரு கிறிஸ்டின் பார்த்தாலும் சரி, இல்லை இந்து பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு ஏத்திஸ்ட் பார்த்தாலுமே சரி, காந்தாரா படம் வந்து கனெக்ட் ஆச்சு. ஆனால் இந்த காந்தாரா சக்ஸஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய பேர் நார்த் இந்தியாவிலேருந்து ரிஷப் ஷெட்டிக்கு ஃபோன் பண்ணி, கொஞ்சம் ஒரு பூசு வேலைலாம் நடக்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் நீங்கள் இப்போ மாற்றி வேறு மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. அப்படி கொஞ்சம் மதம் சார்ந்து கொஞ்சம் மதத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி வேறு மாதிரி இருந்தது அப்படின்னா, இது குறிப்பிட்ட ஆடியன்ஸுக்கு தான் இந்த படம் ஓடும். மேபி சவுத் இந்தியாவில் இந்த படம் பெருசாக கனெக்ட் ஆகலாம் கூட, நார்த் இந்தியாவில் கனெக்ட் ஆகிடும். உத்தரப்பிரதேஷ் எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்துருவாங்க, அங்கே பிரச்சனையே இல்லை. சும்மா இப்படி மாதிரி சும்மா காமிச்சாலே போதும், ஆஹா வந்துருவாங்கன்ற மாதிரி இருக்குது இன்னமும் அங்கெல்லாம். உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார் இது மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸ் வேறு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இது நம்ம வந்து பார்த்தா தான் தெரியும். பட் காந்தாரா 1 அந்த முன்னாடி வந்தது மாதிரியே எடுத்திருந்தாங்க, எந்த ஒரு மதத்தை திணிக்காமல், கடவுளை வந்து தூக்கி பேசாமல் நியூட்ரலாக ஒரு சில விஷயத்த கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த காந்தாரா விட இதை அடித்து தூக்கிடும்.